எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நாம யாவர்க்கும் உரைப்போம் பதிவில் சரபேஸ்வரர் சுவாமியை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். நிறைய பேருக்கு நரசிம்மர் சுவாமியை பற்றி தெரியும். இது யாரு சரபேஸ்வரர் சுவாமி? அவரை பற்றி நாம் இன்னைக்கு விரிவாக தெரிஞ்சுக்கலாமா? இந்த சரபேஸ்வரர் சுவாமியை நாம் வணங்கினோம்னா நம்மளுடைய சங்கடங்கள்லாம் நீங்கி சந்தோஷம் நிலைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அதுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எதிரிகள் நமக்கு ஏதாவது தப்பான விஷயங்கள் செய்திருந்தா கூட இவரை வணங்க 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 அந்த தீமைகள் நம்ம கிட்ட வரவே வராது. இவருடைய அருளாசி நமக்கு பாதுகாப்பு வளையமா நம்மளை சுத்திண்டே இருக்குமா. அவ்வளவு சிறப்புகள் இருக்கு இந்த சரபேஸ்வர சுவாமியை பத்தி. அவரை பத்தி இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கலாம். சரபேஸ்வர சுவாமி என்பவர் சிவபெருமானின் 64 ரூபங்கள்ல ஒருத்தரா இருப்பவர் தான். உக்ரமான நரசிம்ம சுவாமியின் கோபத்தை தணிப்பதற்காகவே தோன்றியவர் தான் இந்த சரபேஸ்வரர். 10 அவதாரங்கள்ல ஒன்றான நரசிம்ம அவதாரம் நடைபெற்றது எதற்காக? பிரகலாதனை காப்பாத்துறதுக்காக ஓடி வந்தார் மகாவிஷ்ணு நரசிம்ம அவதாரத்தை எடுத்து. அப்போ தூணை பிளந்துண்டு இரண்ய கசிபுவின் ரத்தத்தை குடிச்சார் அழிச்சு. அந்த ரத்தத்தை குடிச்சதும் சுவாமிக்கு கோபம் குறையவே இல்லை, இன்னும் ஜாஸ்தி ஆயிடுது. தேவர்கள் முனிவர்கள் அப்படின்னு எல்லாரும் அப்படியே அரண்டு போயிட்டாங்க. உலகமே நடுநடுங்குது மகாவிஷ்ணுவின் இந்த நரசிம்மரின் கோபத்தால. யாரும் கிட்ட கூட போக முடியல சுவாமியோட கோபத்தை அடக்கிறதுக்கு. அப்போ எல்லாரும் யோசிக்கிறாங்க, யாருக்கிட்ட போனா இவருடைய கோபத்தை தனிய வைக்கலாம் அப்படின்னு அவங்க பேசும்போது அவங்களுக்கு எல்லாருக்கும் அன்டவுட்டட்லியா தெரிய வர்றது யாரு? சிவபெருமான் தான். நேர கைலாயத்துக்கு ஓடுறாங்க. போய் சுவாமி இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு, நரசிம்மரோட கோபத்தை தணிக்கிறது உங்களோட பொறுப்பு தான் அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ சிவபெருமான் என்ன தெரியுமா பண்றாரு? தட்சனின் யாகத்துல சிவபெருமானின் நெற்றிக்கண்லேருந்து தோன்றியவர் தான் உக்ரமான காவல் தெய்வம் வீரபத்ரர். அவரை கூப்பிடுறாரு சிவபெருமான். வீரபத்ரா இங்க வா, போய் நரசிம்மரின் கோபத்தை தனித்து விட்டு வா அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சிவபெருமான் ஆணைக்கிடங்க வீரபத்ரர் வராரு. வந்தா நரசிம்மரின் கிட்ட கூட நெருங்க முடியல, தவிச்சு போயிட்டார் வீரபத்ரர். திருப்பி மகாசிவன் கிட்ட ஓடி வரார். இறைவா என்னை மன்னிச்சிடுங்க, என்னால நரசிம்ம சுவாமி கிட்ட போகவே முடியல அப்படின்னு மன்னிப்பு கேட்டுறாரு. இப்போ என்ன பண்ண போறார் சிவபெருமான்? தானே ஒரு ரூபமா உருவாக போறார். அதுதான் சரபேஸ்வர ரூபம். எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நாம யாவர்க்கும் உரைப்போம் பதிவில் சரபேஸ்வரர் சுவாமியை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். நிறைய பேருக்கு நரசிம்மர் சுவாமியை பற்றி தெரியும். இது யாரு சரபேஸ்வரர் சுவாமி? அவரை பற்றி நாம் இன்னைக்கு விரிவாக தெரிஞ்சுக்கலாமா? இந்த சரபேஸ்வர சுவாமியை